பாட்டி வந்து குடும்பத்தில் என்னதான் சமாதானம் பண்ணி வச்சாலும் ரோகிணி பொய் சொன்னதை விஜயா ஏற்றுக்க தயாராகவே இல்லை. ரோகிணி கிட்ட பேசக்கூடாதுன்னு மனோஜுக்கு தடப்படுறாங்க. அம்மா பேச்சை கேட்டு மனோஜும் ரோகிணி கிட்ட பேச மாட்டேன்னு சொல்கிறாரு. அது போதாதுன்னு ரோகிணி இனிமேல் ஷோரூமுக்கு போகக்கூடாது, ஷோரூம் கணக்கு வழக்கெல்லாம் மனோஜே பார்த்துக்குவான், இனிமேல் நீ தலையிடக்கூடாதுன்னு ரோகிணிக்கு தடப்படுறாங்க. ஷோரூம் வச்சதுக்கு காரணமே நான் தான், எனக்கே தடையா, என்னை கதற விட்ட மாதிரி உன்னையும் ஒரு நாள் கதற விடுவேன்னு ரோகிணி மனசுக்குள்ள விஜயாவை பழித்தீக்க பிளான் போடுறாங்க. ரோகிணியோட அம்மா ஃபோன் பண்ணி, எனக்கு இன்றைக்கி பிறந்த நாள், அதை கூட நீ மறந்துட்டியா, கிறிஸ் உன்னை கேட்டுகிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லவும், சரி இன்னைக்கு நான் வரேன், கோயிலுக்கு போயிட்டு எங்கேயாச்சும் போய் சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி. இத்தோட இன்னைக்கு எபிசோட் முடிஞ்சிருச்சு. அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா ஷோரூம் போகக்கூடாதுன்னு சொன்னதோட விஜயா நிறுத்தாமல், இனிமேல் ரோகிணிக்கு யாரும் சமைச்சு தரக்கூடாது, அவளுக்கு வேணுங்கிறத அவளே சமைச்சு சாப்பிட்ணும் அப்படின்னு ஒரு கண்டிஷன் போடுறாங்க. இந்த வீட்டிலேருந்து இவளை தனிமைப்படுத்தி எப்படி ஓட விட போகிறோம் பாரு அப்படின்னு விஜயா சபதம் போடுறாங்க. இன்னொரு பக்கம், நான் பணக்காரி இல்லைன்னு தெரிஞ்சதும் உன் பையனுக்காக நான் என்னெல்லாம் பண்ணேன் அதை எல்லாத்தையும் மறந்துட்டு என்னை டார்ச்சர் பண்ணுற பார்த்தியா, இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு உன்னை ஒரு நாள் நான் அள வைப்பேன் அப்படின்னு ரோகிணி சபதம் போடுறாங்க. விஜயாவை ரோகிணி அள வைப்பாங்களா, இல்லை மறுபடியும் ரோகிணி மறைக்கிற உண்மையெல்லாம் வெளியில் வரப்போகுதா? பொறுத்திருந்து பார்ப்போம்.